ஒரு இமேஜ் இருக்குது. இது எந்த மெத்தட்ல ட்ரா பண்றது, எது பெஸ்ட்டான மெத்தட்னு எனக்கு தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இந்த மாதிரி எது பெஸ்ட்டான மெத்தட்னு யோசிக்காம உங்ககிட்ட இருக்க ஸ்கில்ஸ் வச்சு எந்த மெத்தட் உங்களால் பெஸ்ட்டாக டெலிவர் பண்ண முடியும்னு கண்டுபிடிங்க. அதுக்கு இந்த 3 டெஸ்ட் மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். இந்த டெஸ்ட்டோட எண்டிங்ல உங்களுக்கு 3க்கு 3 வந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெத்தட் தான் உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை 2 or 1 வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னு வீடியோட எண்டிங்ல சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு திருடன் போலீஸ் விளையாடும் போது எப்படி நேமுக்கெல்லாம் கோடு போட்டு ஒரு டேபிள் போடுவோமோ அதே மாதிரி ஒரு 4 மெத்தட்ஸ்க்கு டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குயிக் டெஸ்ட், ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச 4 மெத்தட்ஸ் ட்ரா பண்ணி பாருங்க. இந்த 4ல எது ரொம்பவே நேச்சுரல் அண்ட் சூப்பராக டெலிவர் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்க. அந்த மெத்தட்க்கு டேபிள்ல 1 மார்க் கொடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட், உங்க ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்றது, அதாவது இந்த 4 மெத்தட்ஸ் ட்ரா பண்ணதுக்கு உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு. இதுக்கு ஐஸ் 3 டைம்ஸ் ஒரே ரோல ட்ரா பண்ணி பாருங்க. 3 ஐஸ்மே ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க லூமிஸ் மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஆர் கிரிட்ல ஸ்டிக் ஆயிக்கோங்க. இதே மாதிரி 5 டைம்ஸ் ஒரு ஹெட்டை வந்துட்டு ஒரு குயிக் ட்ரா பண்ணுங்க. ஒரு 1 to 2 மினிட்ஸ் மட்டும் எடுத்து. ஐஸ் விட இதுல ரொம்ப ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கான டிராயிங் இருக்கும். இந்த ப்ராசஸ் நீங்க என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரெய்லி மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை என்ஜாய் பண்ணல அப்படின்னா லூமிஸ் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் எடுத்து 1 எடுக்கிறத அப்சர்வ் பண்ணுங்க. தென் பேப்பர்ல அதை அப்படியே ட்ரா பண்ணி பாருங்க. அப்சர்வ் பண்ண அவ்வளோ ஃபீச்சர்ஸும் இதுல மேக்ஸிமம் நீங்க கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் யூஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட், இப்போ பார்த்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வச்சு உங்களால அந்த ஸ்பெசிபிக் மெத்தட் டெலிவர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு செக் பண்றது. இதுல மேக்ஸிமம் நம்ம போன ஸ்டெப்ஸ் பண்ண மாதிரியே தான் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு மெத்தடே நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் எடுத்து அதை வித் கிரிட் அண்ட் வித்வுட் கிரிட்ல ட்ரா பண்ணி பாருங்க. ஸோ வித் கிரிட் சூப்பரா இருந்துச்சுன்னா ஆஃப்கோர்ஸ் கிரிட் மெத்தட், வித்வுட் கிரிட் அப்படின்னா ஃப்ரீ ஹேண்ட்ல ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நம்ம போன டெஸ்ட்ல பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு 10 ஹெட்டை கண்டினியூஸா ட்ரா பண்ணுங்க. இது எல்லாமே நேச்சுரலா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லூமிஸ் மெத்தட் நீங்க ஸ்டிக் ஆயிக்கலாம். ஆர் ரெய்லி மெத்தட் யூஸ் பண்ணுங்க. அண்ட் தேர்ட், போர்ட்ரேட் எடுத்து அதை குயிக்காக ஸ்கெச் பண்ணுங்க வித் கெஸ்டர் லைன்ஸோட. ஸோ அந்த கெஸ்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெய்லி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் லூமிஸ்லேயே ஸ்டிக் ஆகிக்கும். ஃபைனலாக ஒரு போர்ட்ரேட்டை அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறமா அது பார்க்காம ட்ரா பண்ணி பாருங்க. ஒருவேளை எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் அதே மாதிரி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் யூஸ் பண்ணலாம். ஆர் கிரிட் மெத்தட் தான். எண்ட் ஆஃப் த டெஸ்ட்ல ஏதாவது மெத்தட்ஸ்க்கு உங்களுக்கு 3 out of 3 கிடைச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மெத்தட்ல ஸ்டிக் ஆகிருக்கலாம். ஒருவேளை 2 or 1 இருந்துச்சு அப்படின்னா 2 சூஸ் பண்ணுங்க. அந்த 2ல எந்த 1 மிஸ் ஆகுற ஸ்கில் அப்படின்னு கண்டுபிடிச்சு இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன எல்லா டெஸ்ட்டையுமே ஒரு PDF நான் கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணும் அப்படின்னா ஆர்ட் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு DM பண்றேன்.